இன்னைக்கு தமிழகத்துல நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம். ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நம்ம பார்ப்போம்ல, அது மாதிரி ரெண்டு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு மக்கள் மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யார் அந்த சார், இன்னொன்னு யார் அந்த பாட்டி. சரி, இது ஒரு பக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவியை, கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரனை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்து போராடினது நமது அண்ணாமலை அவர்கள் தான். அதுக்கு நிறைய கேலிகளும் கிண்டல்களும் செஞ்சவங்க ஒரு பக்கம். எப்போதுமே குரல் கொடுக்கக்கூடிய நிறைய வாய்கள் இதுக்கு வாயை துறக்காம இப்ப வரைக்கும் இருக்காங்க. அது அவர்களுடைய டிசைன், நாம வச்சுக்கலாம். சரி, இப்போ கனிமொழி அக்கா இவ்வளவு நாள் ஆன பிறகு வாய் துறக்க காரணம் என்ன, ரியாக்ட் பண்ண காரணம் என்ன? உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு, நீங்க ஆட்சியில் இல்லாத போது ஒரு விஷயம் நடந்தால் வருமுன் காப்போம் அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடிய நீங்க உங்க ஆட்சியில் நடந்த கொடுமைக்கு இவ்வளவு லேட்டா ரியாக்ட் பண்ண காரணம், அப்போ வந்த பின் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா கனிமொழி அக்கா?